இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் ஷோ சீரியலில் சூப்பரான சீன்ஸ் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ கதையில் பெருசாக ஒரு அதிரடி ட்விஸ்ட் எல்லாம் கிடையாது. சரவணனோட கல்யாணம் வரைக்கும் அதுக்கு அப்போ தான் உங்களுக்கு பெரிய ஹை வோல்டேஜ் ட்ராக்கே இருக்க போகுது. அது வரைக்கும் ஒரு ஃபீல் குட்டாக குடும்பத்துக்குள்ளே நடக்கிற குட்டி கலாட்டா குட்டி குட்டி சண்டை இப்படி தான் போகுது. பாண்டியன் ஷோ சீசன் 1 பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். பல சமயங்கள் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் எபிசோட்லையும் என்னக்கா இன்னைக்கு சமைக்கலாம், இன்னைக்கு பீன்ஸ் பொரியல் வச்சிடலாமா, இல்லை முட்டையை லைட்டாக உடச்சி ஊற்றிடலாமா அப்படி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அதை வச்சு ரொம்ப நேரம் ஓடும். எப்படிங்க கதையே இல்லாமல் எடுத்துட்டு போறீங்க அப்படின்னாலும் அட்லீஸ்ட் மற்ற வன்மம் பிடிச்ச சீரியல்கள்லாம் இருக்குல்ல, இவங்களை அழிக்கணுண்டாங்கிறதுல இருந்து கொஞ்சம் ஒரு வேறுபட்ட ஆச்சு இருந்துச்சு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக இங்கே வில்லனுங்கள்லாம் இருக்காங்க. இன்னும் மீனாவுடைய அப்பாவை திருப்பி காமிக்க ஆரம்பிக்கல. அவருடைய வில்லத்தனை வேற இருக்குது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கிட்டும் பிரச்சனைகளுக்கு மேலே பிரச்சனைகள்லாம் அந்த குடும்பத்துக்கு நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. ஸோ இப்போ இது எல்லாத்துக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா இப்போது பாண்டியன் ஒரு புது சபதத்தை எடுத்திருக்காரு. அதை வச்சு வந்திருக்க ப்ரோமோவை பார்க்கும்போது செம சூப்பராக இருக்குது. இன்னும் ஒரு ஃபன்னியாக தான் போயிட்டு இருக்க போகுது. நான் 50 நாளில் என் பையனுக்கு கல்யாணத்தை பண்ணி வைப்பேன், சரவணனுக்கு கல்யாணம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் அப்படிங்கும்போது எல்லாம் வந்துட்டாங்க. என்ன அங்கேயே தங்கிடுவீங்களா, வீட்டுக்கு வரமாட்டீங்களா, கடையிலே இருக்க போகிறீங்களா அப்படின்னா, ஏன்டா டேய் நான் அப்படிலாம் சொல்லலடா, செருப்பு போட மாட்டேன்னு சொல்கிறேன் அப்படிங்கிறார். செருப்பு போட மாட்டேனா அப்படின்னு சொல்லணும்னு எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. லைட்டாக மீனாலாம் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. இது தேவையில்லாத வேலைன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கும் போதே அவர் கேட்க மாட்டேன், விடாப்படியா சபதத்தை எடுத்துட்டேன், அப்போ தான் நான் ஒரு வெறித்தனமாக இறங்குவேன், அந்த இதில் இறங்குறதில்ல அப்படின்னு இறங்கிட்டு இருக்காரு. ஆனால் இன்னமும் எதிர் வீட்டு குடும்பம் தான் இந்த கல்யாணத்தெல்லாம் கெடுத்துட்டு இருக்காங்கிறது உங்களுக்கு இன்னும் தெரிய வரல. ஸோ அப்போ இந்த சமயத்தில் என்ன பண்ண போறாருன்னா இவர் கிளம்பி வெளில போகும்போது பார்க்குறவங்கலாம் என்ன அண்ணி நீங்கள் மட்டும் போட்டிருக்கீங்க செருப்பு, அவருக்கு ஒரு செருப்பு போட்டு விடலாமா அப்படின்னு கோயிலுக்கு போயிட்டு வரவரெல்லாம் கேட்குறாங்க. முள்ளு குத்திடுது காலில், பைக்கை ஸ்டார்ட் பண்ண முடியல, கால் வலிக்குது அவருக்கு, எல்லா சைட்லையும் பிரச்சனையாக இருக்குது. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தா அவர் காலில் முள் பெருசாக குத்திருக்கு. அந்த முள்ளை யார் எடுக்கிறாங்கன்னா மருமகளான மீனா தான் எடுக்கிறாங்க. மீனாவுடைய நடிப்பை எல்லாரும் அவ்வளோ பாராட்டுறாங்க. நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லேருந்து எங்கே பார்த்தாலும் தெரியுது தெளிவாக. சூப்பராக க்யூட்டாக அவங்க நடிக்கிறதாகட்டும், நேற்று சண்டை போட்டு போய் அவங்க போய் இந்த அதிரசத்தை தேடி சாப்பிட்டதாகட்டும், இன்றைக்கி எபிசோடில் அவங்க பண்ண குட்டி குட்டி விஷயங்களாகட்டும், இதில் இந்த ப்ரோமோவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த முள்ளை எடுத்துட்டேன் அப்படின்னா ரியாக்ட் பண்ணுறதாகட்டும், பெரிய ஃபேன் பேஸ் எப்படி சீசன் 1 இருந்துச்சோ அந்த மாதிரி சீசன் 2லையும் அவங்களுக்கு வந்துட்டு இருக்கு. நடிப்பும் அவ்வளோ பாராட்டுற மாதிரி இருக்குது. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இப்போ கதிர்க்கும் ராஜுக்கும் இடையில இருக்க ஒரு பனிப்போர் இன்னும் அதிகரிச்சுட்டே தான் இருக்குது. மாற்றி இவங்களை மறைக்கான் இருக்கு. அதை மாற்றி அமைக்கிற மாதிரி ஒரு விஷயம். இவங்க 2 பேரையும் சேர்த்து வெளில எங்கேயாச்சும் இல்லை வெளில போகிற மாதிரி சுச்சுவேஷன் வர்றது, அங்கே இவங்க 2 பேத்துக்குள்ள நெருக்கம் வர்றது, அதில் ஒருத்தர் புரிதல் அதிகரிக்கிறது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் வரும்னு நினைக்கிறேன். இது முன்னாடி முல்லைக்கும் கதிர்க்கும் பார்த்தீங்கன்னா சீசன் 1 சென்னைக்கு அனுப்புவாங்க. ஒரு பில்டிங்கில் போய் மாட்டிப்பாங்க, வேற இவங்க ஒரு கடைக்குள்ளே சிக்கிப்பாங்க. அந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் பண்ணாங்க. அந்த மாதிரி இங்கே என்ன விஷயம் நடக்க போகுது, எப்போ கதிரும் ராஜியும் கொஞ்சம் நெருக்கமாக போகிறாங்க, இதுக்கு நடுவில் இங்கே மீனாக்கும் செந்திருக்கும் இருக்க குட்டி குட்டி சண்டைகள்லாம் அவங்க அப்பாவுடைய என்ட்ரிக்கு பிறகு ஜனார்த்தனன் இப்போ எப்படி புது விதமான வில்லத்தனங்கள் பண்ண போகிறாருங்கிறத பார்க்கணும். கூடவே சரவணனுக்கு யார் பொண்ணாக இருப்பா, பழைய காதலியா இல்லை புதுசாக ஒரு வாயாடி பொண்ணாக வீட்டு எல்லாத்தையும் அப்படியே தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு ஆள் வரப்போகிறாங்களாங்கிறத பார்க்கணும். உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். இந்த சீசன் 2 எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா